திருப்பூர் மாவட்டம் எஸ் வேலாயுதம்பாளையத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான வடிவேலு. கோழிகளை ஏற்றிச் செல்லும் வாகன ஓட்டுநரான வடிவேலு கோவில்பாளையத்தைச் சேர்ந்த திவ்யாவை காதலித்து கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். தம்பதியருக்கு குழந்தை இல்லாத நிலையில் மது போதையில் திவ்யாவை வடிவேலு அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கோவில்பாளையத்தில் இருந்து வழக்கம் போல வேலைக்கு சென்ற கணவர் வடிவேலை காணவில்லை என கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் திவ்யா. வழக்கு பதிவு செய்து தேடிய நிலையிலும் வடிவேலுவை கண்டுபிடிக்க முடியாததால் அவரின் தாயார் வேலம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து உதவி ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணையை துவக்கினர் போலீசார். திவ்யாவின் செல்போன் தொடர்புகளை பரிசோதித்த தனிப்படையினர் வடிவேலு காணாமல் போன நாளில் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த பைனான்சியர் பாலாஜி என்பவருடன் திவ்யா அடிக்கடி பேசி வந்ததை கண்டுபிடித்தனர். பாலாஜி யார் என நடத்திய விசாரணையில் அவர் திவ்யாவின் தாயார் மரியாவின் ஆண் நண்பர் என்பது தெரிய வந்தது. எனவே பாலாஜியை பிடித்து வந்து மேற்கொண்ட விசாரணையில் வடிவேலு தனக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்து வைத்திருந்த 7 லட்சம் ரூபாயை திவ்யா குடும்பத்தினர் எடுத்து செலவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தம்பதியரிடையே அடிக்கடி தகராறு ஏற்படவே இதனை பாலாஜியிடம் தெரிவித்துள்ளார் மரியாள். அடிக்கடி தகராறில் ஈடுபடும் வடிவேலுவை கொலை செய்ய திவ்யா, அவரது அம்மா மரியாள், அப்பா தேவராஜ் மற்றும் பாலாஜி ஆகியோர் சேர்ந்து முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது நண்பர்கள் 3 பேரை வரவழைத்துள்ளார் பாலாஜி. வீட்டிற்கு வந்த வடிவேலுவுக்கு தென்னை மர மாத்திரை கொடுத்து அவர் மயங்கியதும் கட்டையால் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சடலத்தை தார்பாயில் கட்டி கோவில்பாளையத்தில் ஒரு தோட்டத்து கிணற்றில் வீசிவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இரும்பு தொட்டில் கட்டி கிணற்றுக்குள் இறக்கி தார்பாயால் சுற்றி கட்டப்பட்டிருந்த சடலத்தை மீட்டனர் போலீசார். அழுகிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டதால் அதே இடத்தில் வைத்து தடயங்களை சேகரித்துவிட்டு உடற்கூராய்விற்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து வடிவேலுவின் மனைவி திவ்யா, மாமியார் மரியாள், மாமனார் தேவராஜ் மற்றும் பைனான்சியர் பாலாஜி, அவரது நண்பர்களான கரூரைச் சேர்ந்த முத்து, உசிலம்பட்டியைச் சேர்ந்த பவுன்ராஜ், காட்டூரைச் சேர்ந்த தேவேந்திரன் ஆகிய 7 பேரையும் கைது செய்தனர் போலீசார். தனது மகனை கொன்ற அனைவருக்கும் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கண்ணீரோடு கோரிக்கை வைத்துள்ளார் வடிவேலுவின் தாயார் வேலம்மாள். எப்படியே பயணப்படுத்த தெரியாது. 5 வாரமா கழிச்சு தானே வரும். காட்டிக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டேஷன் சொல்லணும். அம்மாவுக்கு தம்பி 4 பேர் வந்து சொன்னாங்க. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்தவர் ஓராண்டிற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சதீஷ்குமார்.